ராகுல் என்ன சொல்றாரு சார்? நேற்று பார்லிமெண்ட் செஷன் நடந்துட்டு இருக்கு. அவர் வந்தாரா? அவர் பேசினாரா? அவர் என்ன சொல்றாரு? காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? நமக்கு ஒன்றும் தகவல் தெரியாம இருக்கு. அவர் எதை சொன்னாலும் தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. ஜித்னா அபாதி உத்னா ஹக் அப்படின்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். அதோட போயிடுவார். அது அவருடைய வார்த்தை தான். ஜித்னா அபாதி உத்னா ஹக். ஆமா, அது சரியா சொல்றான்னா எனக்கு தெரியல, அது ஹிந்தி, பட் அப்படிதான் அவர் சொல்லியிருந்தாரு. அதை அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் பேசவே முடியாது. எவ்வளவு மக்கள் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் எல்லா இடத்துலையும் அப்படின்னு. நான் ஒன்னே ஒன்று கேட்கவா? இப்போ திருமா அவர்கள் தனியார் துறையிலும் சமூக நீதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். நான் இந்த மீடியாவுக்கு வந்த காலத்துலேருந்தே நான் ஒரு கருத்து என்ன சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா ராம்ஸ்? இதை எத்தனை பேர் ஏற்றுப்பாங்கன்னு தெரியல. இதை முதல்ல ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கட்சிகள் அப்படின்றது அரசு துறையா தனியார் துறையா? ரெண்டுமே கிடையாது. ஆமா, ரைட்டியா? சரி, பொதுத்துறையும் கிடையாது. பொதுத்துறையும் கிடையாது. சரி, இப்போ அரசு பதவிகள் எல்லாத்துலயும் இடஒதுக்கீடு இருக்கின்றது. இப்ப தனியார்லயும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒபாமா கருப்பினத்தை சார்ந்தவர், பிரசிடென்டாவே இருந்துட்டு போயிட்டாரு. ஆனா அங்க கருப்பினத்தவர்களுக்கு எதிரான கொடுமைகள்லாம் குறைஞ்சிடுச்சா? எவ்வளவு நடந்தது? எனக்கு மூச்சு விட முடியல அப்படின்னு ஒருத்தர் காலை வச்சு அமுக்கி சம்பவம். அப்போ நீங்க ஒருத்தர் பெரிய பதவிக்கு போயிட்டதுனால அவரை சார்ந்தவர்கள் எல்லாம் விடுதலை பெற்று விட்டார்கள், அடக்குமுறையிலிருந்து வெளியே வந்து விட்டார்கள்னு சொல்ல முடியாது. உண்மையான அதிகாரம் எங்க இருக்குன்னு நான் சொல்லட்டேன். ஒன்றியம், கிளைக்கழகம், ஒன்றிய துணை செயலாளர், இந்த இடங்கள்ல தான் உண்மையான அதிகாரம் இருக்கின்றது.